வணக்கம் நண்பர்களே. இன்றைய விஞ்ஞான உலகத்துல நம்ம பார்க்க இருக்கிறது மின்சாரம் என் மீது பாய்கின்றதா. என்ன பாட்டு பாடுறேன்னு பாக்குறீங்களா? மின்சாரத்தை பத்தி தாங்க பேச போறோம். ஏன்னா மின்சாரத்தை வச்சு பல பாட்டுகள் வந்தது. ஆனா மின்சாரம் எப்போ வந்ததுன்னு நமக்கு தெரியுமா? அது 200 வருஷம் கூட ஆகலைங்க. 1800 தான் மனுஷன் மின்சாரத்தை உபயோகப்படுத்தினான். அலெக்சாண்ட்ரோ வோல்டா அப்படிங்கிறவர் தான் முதல்ல பேட்டரியை கண்டுபிடிச்சார். அதன் மூலம் ஒரு நிலையான மின்சாரத்தை அவரால் உலகுக்கு கொடுக்க முடிஞ்சது. நிலையான மின்சாரம்ங்கிறது ஒரு பேட்டரி மூலம் கிடைச்ச பிறகுதான் மின்சாரம் என்னென்ன செய்யும்னே மனுஷனுக்கு தெரிய தொடங்குச்சு. நிலையான மின்சாரம் இன்னைக்கு உலகத்தையே மாற்றிடுச்சு. மின்சாரத்திலிருந்து காந்தம் உண்டாக்கலாம்னு தெரிஞ்சதுதான் மற்றொரு கண்டுபிடிப்பு. சுருளா உள்ள கம்பியில மின்சாரத்தை பாய்ச்சுனா அந்த சுருள் ஒரு காந்த கட்டி போல மாறுறத கண்டுபிடிச்சாங்க. இந்த கண்டுபிடிப்பு தான் நிலையான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணவும் அது சுலபமா நமக்கு கிடைக்கிறதுக்கும் உதவி செஞ்சுச்சு. எப்ப மின்சாரத்தை ஒரு சுருள் கம்பில பாய்ச்சுனா அது காந்த கட்டியா மாறுதுன்னு கண்டுபிடிச்சாங்களோ அப்போதே பலரது மனமும் யோசிக்க ஆரம்பிச்சது. மின்சாரம் காந்தத்தை உண்டாக்குமானா காந்தம் ஏன் மின்சாரத்தை உண்டாக்க கூடாது? மைக்கேல் பாரடேங்கிறவர் இந்த வித்தையை செஞ்சார். இது சீக்கிரமோ டைனமோ டிரான்ஸ்பார்மர் இவைகளை கண்டுபிடிக்க வழி செஞ்சது. நிலையான மின்சாரத்துக்கும் இது வழிவகுத்தது. அதுக்கு அடுத்தது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர், தண்ணீர் உண்டாக்கும் மின்சாரம். இந்த முறையில பெரிய முரட்டு டைனமோ சக்கரங்களை வேகமா கீழே விழும் தண்ணீர் சுற்றுது. அதிக அளவுல மின்சாரம் கிடைக்குது. நியூக்ளியர் பவர் நிலையம்ங்கிறாங்களே, தெர்மோ எலக்ட்ரிக் பவர் நிலையங்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியுங்களா? முதல் நிலையத்துல அணுசக்தி நிறைய வெப்பத்தை உண்டாக்கி அது நீராவி டைனமோவை ஓட செஞ்சு மின்சாரம் உண்டு பண்ணுது. இரண்டாவதுல நீராவியை ஏதாவது விதத்துல உற்பத்தி பண்ணி ஜெனரேட்டரை ஓட வச்சு மின்சாரம் உண்டு பண்றாங்க. மின்சாரம் உற்பத்தி செய்ய வேணும்னா ஒரு சக்கரம் சுழல வேண்டும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு மின்சாரத்தை நம்ம இல்லாம இருக்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு உலகத்திற்கு மாறிவிட்டோம். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை எனக்கு பகிருங்க. நன்றி.